வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் மனோஜ்குமார். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்கன்னு நினைக்கிறேன். பொதுவில் இன்னைக்கு இருக்கக்கூடிய சமூகத்துல அறியாமை அப்படிங்கிறது பெரிய விஷயம் இல்லைங்க, அது தவறும் கிடையாது. ஒண்ணுமே அறியாம இருக்கிறது தாங்க தவறு. அதனால இந்த மாசத்துக்கான பலன் எப்படி இருக்கு, என்ன இருக்கு அப்படின்னு சொல்றது டீட்டெயிலா நம்ம தெரிஞ்சுக்கிறதுனால பார்த்தோம்னா அடுத்தடுத்த ஸ்டேஜுக்கு போறதுக்கு நம்மளுக்கு அது பயன்படும். வாங்க இந்த மாசம் பங்குனி மாசத்துக்கான பலன் எப்படி இருக்குன்னு ரொம்ப டீட்டெயிலா தெரிஞ்சுக்கலாம். இந்த பங்குனி மாசம் கிட்டத்தட்ட 20 டிகிரியில பரணி நட்சத்திரம் 3ஆம் பாதத்துல சுக்கரனோட சாராம்சம் வாங்கி சுக்கரனோட திசா இருப்பிலேயே இந்த மாசம் பிறக்க போகுது. கிட்டத்தட்ட இந்த மாசத்துக்கான கிரகங்களோட பயிற்சிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா பங்குனி மாசம் 2ஆம் தேதியே கிட்டத்தட்ட பங்குனி 2ஆம் தேதியே சூரியனோட பயிற்சி ஆயிடுறாருங்க. இந்த சூரியன் பயிற்சி அப்படின்னு சொல்றப்ப ஏற்கனவே அவர் கும்பத்துல இருக்கிறாரு, கும்பத்துல இருந்து மீனத்துக்கு பயிற்சி ஆயிடுறாருங்க. அடுத்த நாளே பங்குனி மாசம் 3ஆம் தேதியே செவ்வாவோட பயிற்சி நடந்துடுறாரு. இப்ப சூரியன் இருக்கக்கூடிய இடத்துக்கு செவ்வாய் வந்துடுறாரு, மகத்துல இருந்து கும்பத்துக்கு வந்துடுறாரு. சரி, இந்த மாசத்துல இன்னொரு பயிற்சி அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னா புதனோட பயிற்சி சொல்லலாம். இந்த புதனோட பயிற்சி பங்குனி மாசம் 13ஆம் தேதி ஆயிடுறாருங்க. இந்த பங்குனி ஒரு வகையா மட்டும் நம்மளுக்கு வேலை செய்ய போறது கிடையாது இந்த புதன். அப்ப அந்த புதனே பார்த்தோம்னா இந்த மாசத்துல வக்ரம் அடைய போறாரு. அப்ப போன வேகத்திலே திருப்பி வரக்கூடிய ஒரு வாய்ப்பும் இந்த புதனுக்கு உண்டுங்க. அப்ப அந்த புதன் பார்த்தோம்னா வக்ரம் அடைகிறாரு. கிட்டத்தட்ட இந்த பங்குனி மாசம் 20ஆம் தேதி போன வேகத்திலே மறுபடியும் ரிட்டர்ன் மீனத்துக்கு வர போறாருங்க. அப்ப வரதுனால எவ்விதமான பாதிப்பு வரப்போகுது, எந்த விதமான சிரமங்கள் கொடுக்க போறாரு. அவர் ஏற்கனவே நீச்சமா இருக்கக்கூடிய புதனா இருந்தாரு. அவரு மேஷத்துக்கு போன வேகத்திலே ரிட்டர்ன் வரப்போ பார்த்தோம்னா வக்கரத்தோடு செயல்படக்கூடிய ஒரு மாசமா செயல்படுங்க. கிட்டத்தட்ட அந்த வக்கரத்தோட செயல்படக்கூடிய ஒரு மாதம்னு சொல்றதும் இது அடுத்த மாசம் கிட்டத்தட்ட சித்திரை மாசம் 13ஆம் தேதி வரைக்குமே இந்த வக்கரத்தோட செயல்பாடுகள் இருக்குங்க. அதுக்கப்புறம் இந்த சித்திரை மாசம் கடைசியில 28ஆம் தேதி பக்கமா தான் அவரு மறுபடியும் பயிற்சி ஆக போறார். இப்ப அதிலேயே இந்த பங்குனி மாசம் 19ஆம் தேதி கிட்டத்தட்ட சுக்கரனோட பயிற்சியும் அங்க நடக்க போகுதுங்க. இப்ப இந்த 4 கிரகங்களோட பயிற்சிகள் நம்மளுக்கு எவ்விதமான மாற்றங்கள் வரப்போகுது, நம்ம ஒரு ராசிக்கும் எவ்விதமான பலன்கள் வரப்போகுது, இந்த புதன் வக்ரம் அடைஞ்சு பின்னோக்கி செயல்படுத்துறதுனால எவ்விதமான பாதகம் கொடுக்க போறாரு. இப்ப போகக்கூடிய வேகத்துல ஒண்ணு கிராஸ் பண்ணணும்னா எந்த விதமான பிரச்சனையா இருந்தாலும் கிராஸ் பண்ணிடலாங்க. அதுவே அதுல ஏதாச்சும் ஒரு டிராபேக் ஆகி ரிட்டர்ன் வந்தோம் அப்படின்னு சொன்னா திருப்பி போறப்ப தயக்கங்கள் கொடுக்கும்னு சொல்லுவாங்க. அந்த தயக்கமான சூழலும் அவர் இருக்கிற இடமே ஒரு கெட்ட இடமா, ஒரு வலு இல்லாம, ஒரு சத்து இல்லாம ஒரு இடத்துல போய் உட்கார்றாரு அப்படின்னு சொல்றப்ப அவர் மீண்டும் எப்படி வெளியில வரப்போகிறார் புதன். அப்ப இந்த விதமான மாற்றங்கள் எப்படி இருக்கு, இந்த மாசத்துல எவ்விதமான சூழல்கள் நம்மளுக்கு அமைச்சு கொடுக்க போறாங்க இப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோல நம்ம ரொம்ப டீட்டெயில்டா பார்க்கலாம். அதே மாதிரி நம்ம சேனலுக்கு ரொம்ப சப்போர்ட் பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறவங்க, ஃபாலோ பண்றவங்க, ஷேர் பண்றவங்க, கமெண்ட் பண்றவங்க, இவங்க எல்லாத்துக்கும் என்னோட பரிபூரண நன்றிங்க. தொடர்ந்து நம்ம சேனலை நிறைய பேர் பார்த்துட்டு வராங்க. சப்ஸ்கிரைப் பண்ணாதான் நம்மளுக்கு அடுத்தடுத்த வீடியோஸ் போறப்ப நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே கிடைக்கும். நம்ம சேனலை தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படின்னாதான் புது புது விஷயங்கள் நம்ம பேசுறது டக்குன்னு உங்களுக்கு வந்து சேரும். கன்னிராசி கிட்டத்தட்ட நம்மளோட ராசிலேயே வந்த கேது பகவான் நம்மளுக்கு படிப்புக்கு எந்த அளவுக்கு ஒரு பாக்கியம், ஒரு ஞானக்காரகத்துவம்னு சொல்லுவோம். அப்போ பார்த்தோம்னா எந்த ஒரு விஷயங்கள் படிச்ச மாதிரி இருந்தாலும், எந்த ஒரு நல்ல புத்திசாலியா இருந்தாலுமே இந்த கேது பகவான் சில பல குழப்பத்தை கொடுப்பார். அப்போ நல்லா படிச்ச விஷயம், நல்லா எழுதக்கூடிய விஷயங்கள், படிக்கிற பசங்களுக்கு மாணவர்களுக்கு பார்த்தோம்னா நார்மலா நல்ல ஒரு அறிவாளியா இருப்பாங்க. ஆனா அவங்க சில விஷயத்துல டீவியேஷன்ஸ் ஆகக்கூடிய ஒரு வாய்ப்பா கொடுக்கக்கூடிய கேது உங்களோட ராசிலேயே உட்காந்துக்கிறது மெயினான ஒரு ஃபர்ஸ்ட் டிராபேக். அதனாலேயே நான் என்ன தொடர்ந்து சொல்லக்கூடிய விஷயங்கள் என்னன்னா, ஒருத்தரோட நம்பிக்கை, ஒரு நாணயம் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள்லாம் பார்த்தோம்னா இந்த கேது பகவான் கெடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் செய்வார். கெட்ட பேர் வாங்குறது பார்த்தோம்னா ரொம்ப ஈஸியான விஷயம். அதுவே நல்ல பேர் வாங்குறதுக்கு ரொம்ப நாள் கஷ்டப்படணும்னு சொல்லுவோம். அந்த கேது பகவான் என்ன பண்ணுவார் அப்படின்னா, இத்தனை வருஷ காலகட்டங்கள் வாங்கணும் ஒரு பேர் அந்தஸ்து அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் பார்த்தோம்னா ஏதாச்சும் ஒரு டீவியேஷன்ஸ் கொடுத்துருவார், பிரச்சனை கொடுத்துருவார். அப்ப அந்த ஒரு பிரச்சனையும் ப்ராப்ளமும் உங்களோட ராசி அதிபதியான புதன் 7ல உட்கார்ந்துருந்தார். இப்ப 7ல உட்கார்ந்து இருக்கக்கூடிய புதன் பார்த்தோம்னா நீச்சமா இருந்தாரு. அந்த இடத்துல அந்த வீட்டுக்கு குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துருந்தார். சரி, ஓரளவுக்கு சுபத்தன்மை அடையாரு. ஏன்னா உட்கார்ந்து இருக்கிற இடம் பாவகாதிபதி சுபரான ஒரு இடத்துல போய் உட்கார்ந்துருக்காரு. இயற்கை சுபரான கிரகமான குருவோட வீட்டுல போய் உட்கார்ந்துருக்கிறார். ரைட், ஓகே. ஆனா அதுவே இந்த மாசத்துல என்ன ஆக போறாரு அப்படின்னு சொன்னோம்னா, அவரு மேஷத்துக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டர்ன் வக்கரம் அடைஞ்சு மறுபடியும் வக்கராகதியை பார்த்தோம்னா 7ஆம் பாவத்தையே உட்கார போறாரு. அவரும் பார்த்தோம்னா 7ஆம் பாவத்துல இருந்து உங்களோட வீட்டையே பார்க்க போறாரு. இப்ப இவங்க பாக்குறப்ப ஒண்ணு நீச்சமா இருக்கிறது ஒரு பலம் இல்லாம ஒரு அமைவாகும்.
அதுலயும் வக்ரம் அடையிறது இன்னும் மோசமாகும். அவரும் உங்க ராசியாதிபதியா அமையறதுக்கான விஷயம். அதுலயே உங்க ராசியில கேது. அப்ப இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம விழுந்து விழுந்து நைட்டு ஃபுல்லா மக்கப் பண்ணாலும் சரி, அது நம்மளுக்கு ஒரு மறதியை தான் ஏற்படுத்தும். அதுவே அப்படி இல்லை, நான் புரிஞ்சுக்கிட்டு இது இப்படிதான் ப்ராக்டிக்கலா நான் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நான் படிக்கிறேன். அதை பார்த்தோம்னா நான் பார்த்தக்கூடிய விஷுவலா நான் பார்த்தக்கூடிய விஷயங்கள் பார்த்தோம்னா அப்படியே நான் தியரிட்டிக்கலா எழுதுறேன் அப்படின்னு சொன்னோம்னா உங்களுக்கு பலம் சேர்த்து கொடுக்கும். அப்படி இல்லை, யோசிச்சு எழுதக்கூடிய நிறைய பேர் பார்த்தோம்னா நான் ப்ராப்ளமேட்டிக்கா நான் பார்த்தவங்க இந்த விஷயத்த பார்த்தோம்னா நான் புரிஞ்சுக்கிட்டு இதை எழுதினேன், அதனாலதான் என்னால் எழுத முடிஞ்சு, சால்வ் பண்ண முடிஞ்சு, எவ்வளவு பிரச்சனையா இருந்தாலும் அந்த அனுபவத்துக்கு ஏற்ற அந்த விஷயத்தை நான் சமாளிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு வாய்ப்புன்னு சொல்லக்கூடிய டைம். அப்படி இல்லை, நான் புதுசா ஒரு விஷயத்த நான் கத்துக்கிறேன், அந்த கத்துக்கிற விஷயத்த நான் உடனே பண்ணணும்னு நினைக்கிறேன், இம்ப்ளிமெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறேன்னு சொல்லக்கூடிய டைமான்னு கேட்டீங்கன்னா 100% இல்லை. இப்போ நம்ம எக்ஸாம்ஸ்ல ஏற்கனவே நான் அந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்கிறேன், ப்ராப்ளம் சால்வ் பண்ணியிருக்கிறேன், ஏற்கனவே நிறைய மார்க்ஸ் வாங்கியிருக்கிறேன் இந்த சப்ஜெக்ட் ரிலேட்டிவா அப்படின்னு சொல்றப்போ பார்த்தோம்னா அந்த ஒரு விஷயங்கள் இப்போ எழுதக்கூடிய மார்க்ஸ்ல கொஞ்சம் டவுன் ஆகிறதுக்கும் டீவியேஷன்ஸ் கொடுக்கறதுக்கும் ஓவர் கான்ஃபிடன்ஸ் இங்க நம்மளுக்கு எதனாச்சும் ஒரு டிராபேக் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா தான் இந்த கன்னிராசிக்கு செயல்படும். அப்போ படிக்கிற பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப கேர்ஃபுல்லா ஜாக்கிரதையா அந்த ஒரு ஹெசிடேஷனுங்கிறதும் அந்த ஒரு லேசினஸும் வேண்டாம். அப்போ ஏற்கனவே நான் நல்லா படிச்சுட்டு இருக்கிறேன், நல்லா மார்க் வாங்கிட்டு இருக்கிறேன், நல்ல பொசிஷன்ல இருக்கிறேன், இப்படினாலும் நான் மார்க்கு எல்லாத்துலேயும் சென்டம் வாங்கக்கூடிய ஸ்டேஜில் இருக்கிறேன் அப்படின்னு நீங்கள் நினைச்சாலும் இந்த ஒரு சில ஓவர் கான்ஃபிடென்ஸ்ல நம்மளுக்கு ஒரு டீவியேஷன் குடிச்சூரும் பிரச்சனை கொடுக்கக்கூடிய ஒரு டைமாக தான் இருக்கும். அப்போ அந்த ஒரு விஷயங்கள் வேண்டாம். அப்போ இன்னமும் நம்ம பேர்டன் போட்டு இன்னும் படித்து கொஞ்சம் தியரிட்டிக்கலாக தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம ப்ராப்ளமேட்டிக்காக தெரிஞ்சுட்டு அப்புறம் தியரிட்டிக்கலாக எழுதக்கூடிய ஒரு வாய்ப்புகள் இருந்தால் தான் ஓரளவுக்கு நல்ல மார்க் வாங்க முடியும். ஏன்னா 10th ஸ்டூடெண்ட்ஸுக்கு 12th ஸ்டூடெண்ட்ஸுக்கு கிட்டத்தட்ட பப்ளிக் நெருங்கிடுச்சு. அதே மாதிரியே நம்ம கவர்மெண்ட் எக்ஸாம்ஸ், கவர்மெண்ட் ரிலேட்டிவான எக்ஸாம்ஸ் எழுதக்கூடிய ஒரு மாணவர்களுக்கும் சரி, சகோதரர்களுக்கும் சரி, அவங்களுக்கும் பார்த்தோம்னா இதனாச்சும் ஒரு விதமான டீவியேஷன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு டைமா இருக்கும். எவ்வளோ படிச்சிருந்தேன், ரொம்ப நாள் வருஷமா படிச்சுட்டு இருந்தேன், இந்த ஒரு எக்ஸாம்ஸ்க்காக தான் நான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன், இத்தனை வருஷத்துக்கு இப்பதான் கால்ஃபர் பண்ணியிருக்கிறாங்க. அப்ப இந்த மாதிரி நேர காலங்கள்ல நம்மளுக்கு கொஞ்சம் ஏற்கனவே நல்லா படிச்சுட்டேன், எல்லாமே தெரியும் அப்படிங்கிற ஓவர் கான்ஃபிடென்ஸ் வேண்டாம். அப்படி இருக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு சொன்னா இப்ப சமயத்துல வரக்கூடிய ஒரு எக்ஸாம்ஸ் எல்லாம் அந்த ஓவர் கான்ஃபிடன்ஸ்னால டீவியேஷன்ஸ் ஆகக்கூடிய ஒரு டைம்னு சொல்லுவோம். அதே மாதிரி வேலை வாய்ப்புகள், வேலை சார்ந்த விஷயங்களுக்கு நல்ல ஒரு பலம் போறவங்க, இல்லை ஏதாச்சும் குழுக்கள் சார்ந்த விஷயங்களுக்கு, வரவு செலவு, பிசினஸ் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், அக்ரி சார்ந்த விஷயங்கள் ஏதாச்சும் ஒரு செயல்பட்டு இருக்கிறாங்க. இந்த நேரத்துல நம்ம சேவிங்ஸ் தான் முக்கிய காரகத்துவம்னு சொல்லுவேன். அப்ப ஏற்கனவே இருந்த விஷயங்கள் தேவையில்லாத ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது, தேவையில்லாத ஒருத்தவங்களுக்கு பார்த்தோம்னா சப்போர்ட் பண்றவங்கிறத ஸ்டேஜுக்காக இருக்கக்கூடிய சேவிங்ஸ் எடுத்து அவங்க கிட்ட கொடுக்கறது, இல்லை நான் பிஸ்னஸ் பண்ணலாம், இதுல பார்த்தோம்னா பேங்கிங் சம்மந்தப்பட்ட எதனாச்சும் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி அதுல எதனாச்சும் ஒரு ஏர்னிங்ஸ் வருது அப்படின்னு புதுசா எதனாச்சும் ஒரு விதத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண சொல்றாங்க. இப்படிங்கிறவான விஷயங்கள் உங்களுக்கு நிறைய வரதுக்கான வாய்ப்புகள் உண்டுங்க. அது தெரிஞ்சிக்காம எந்த ஒரு மெச்சூரிட்டி ஃபண்ட்ஸ்லையும் போட வேண்டாம். அதே மாதிரி புதுசா ஒரு ஜாப் ஓரியன்டா நான் போக போறேன், இதுல இருந்து நான் மாற போறேன் அப்படின்னு சொல்றதும் செட் ஆகாது. அப்ப இருக்கிறதையே இந்த மாசத்துல ஓரளவுக்கு அதுலயே மெயின்டைன் பண்ணிட்டு வர்றது நல்லதுங்க. அதே மாதிரி வீட்டுல கலத்தர ஸ்தான படத்துல வீட்டுக்காரமாகட்டும் சரி, இல்ல வீட்டுக்காரராகட்டும் சரி, பெண்கள் சார்ந்த விஷயங்கள், பெண்களுக்கு முக்கியமான ஒரு டைம். இப்ப பேசவே மாட்டீங்க, ஒரு சில விஷயங்கள் பேசினாலும் இந்த மாதிரி நேரத்துல நம்மளுக்கு அது டீவியேஷன்ஸ் கொடுக்கும், வீட்டுல சண்டை சச்சரவு சார்ந்த விஷயங்கள் கொடுக்கும். இப்ப எந்த விஷயத்தையுமே நான் சொல்லலை, இது வரைக்கும் நான் பேசல, ஆனா என் ஃபேமிலிக்காக என்னோட ஃபியூச்சருக்காக நான் பேசணும்னு நினைக்கிறேன், இந்த மாதிரி நேரத்துல நான் பேசணும்னு நினைக்கிறேன், ஆனா பேசினா அது வில்லங்கமா ஆகுது, சிரமத்தை கொடுக்குது, பிரச்சனையா இருக்கு. அப்ப இதுக்கு நான் என்ன பண்ணலாம்? இப்ப இந்த மாத காலகட்டங்கள் இந்த மாதிரி சிரமங்கள் வந்தாலும் பிரச்சனைகள் வந்தாலும் மேக்சிமம் நம்ம எப்பயும் இருந்த மாதிரியே போயிடுறது நல்லதுங்க. ஏன்னா புதன் வக்கரத்துல இருந்து செயல்பட்டு 7ல கலத்தர ஸ்தானத்துல பிரிவினைகள் சார்ந்த விஷயங்கள் கூட கொடுத்துடலாம். ஸோ இது மட்டும் இல்லாம மேக்சிமம் நம்ம சொன்ன மாதிரி இந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு மேக்சிமம் பலன் கொடுக்கும். இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் நம்ம போகாம மெயின்டைன் பண்ணிக்கிட்டு நார்மலா வந்துட்டீங்க அப்படின்னு சொன்னோம்னாவே இந்த மாசத்தை நம்ம தாண்டி வந்துடலாம். இந்த மாசமும் நல்ல மாசமா அமைய என்னோட பரிபூரண வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம்.